தேவ அன்பு எப்படிப்பட்டது அப்படி சொல்லி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மெய்ப்பெண் வந்து இருக்காங்க. அந்த மெய்ப்பெண் வந்து ஒரு 100 ஆடு வச்சுருக்காங்க, 100 ஆடு. அந்த ஆட்டை வந்து மேய்க்கும்போது ஒரு ஆடு காணாமல் போச்சு. ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த மெய்ப்பெண் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டு மேலே கவனம் செலுத்துறாரு. கவனம் செலுத்தி அந்த ஆட்டை போய் கண்டுபிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்து தன்னோடைய நண்பர்களுக்கெல்லாம் விருந்து வலித்து சந்தோஷமாக அதை கொண்டாடுறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு கூட்டத்தில் 100 பேர்த்துல நம்ம ஒருவராக இருந்தாலும் கடவுள் வந்து நம்மளை வந்து தனிப்பட்ட முறையில் அவரோட பார்வையில் நம்ம விலையேற பெற்றவங்க. ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது. நம்ம மாறி போனாலும் அவர் நம்மளை தேடி வர தயாராக இருக்கார். நம்ம தவறு செய்யும்போது நம்மளை வந்து தண்டிக்கணும்னு ஏசப்பா நினைக்கல. நம்மளைய திருத்தி அவர் அன்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவோட அன்பு. இப்போ வந்து நம்ம ஒரு மனுஷன்கிட்ட வந்து வெறுப்பை சம்பாதிக்க விட அன்பாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு பலன் வந்து உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து அன்பாக வந்து இருக்கிறாரு. அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி ஏசப்பா வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும். ஏசப்பா எப்படி வந்து நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாருன்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம். நம்ம எப்படி மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துறது அப்படின்னா, இப்போ தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் நோயாளியாக இருந்தேன் என்னை குணமாக்கினீர்கள், நான் சிறையில் இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லு. அது எப்பப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சிறுமை இந்த சிறியவரில் எனக்கு செய்ததை எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்போ ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நோயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை, உனக்கு வந்து நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யலைன்னா அது பாவம்னு சொல்கிறாங்க அப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அப்போ அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த அன்பு வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அன்பை பற்றி என்னென்னா, இப்போ ஏசப்பா நமக்கு கொடுத்த கற்பனைகளை வந்து கைக்கொள்கிறது தான் தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேவன் மேலே வைக்கிற அன்புன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ நமக்கு ஒரு பர்சனை வந்து ஒரு பர்சனை வந்து பிடிக்குது. இப்போ எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்குது அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிற வார்த்தையை நான் கடைப்பிடிக்கணும். நம்ம அப்பாவை வந்து கோவப்படுத்தக்கூடாது, அவரோட அன்பு நமக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி தான் இப்போ ஏசப்பாவோட அன்பு நம்ம என்றைக்குமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அவர் நம்ம கூட இருக்கணும், அவரை மாதிரி நம்மளை அன்பு செலுத்த முடியாது அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்குல்ல. இப்போ அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவோட அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணும். அப்போ தேவன் நம்ம கூட தேவன் இருக்காருன்றதுக்கு அடையாளமே நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து அன்பாக இருக்கிறது தான். ஒருத்தவங்கள வந்து நம்ம அன்பாக இருக்கணும், அன்பு செலுத்தணும், சகோதர இடத்துல அன்பாக இருக்கணும். அப்படி நம்ம வெளிப்படுத்தும் மூலியமாக தான் வந்து நம்மள்ட்ட அன்பு இருந்தால் தான் நம்ம வெளிப்படுத்தவே முடியும். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அந்த அன்பு ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும். அந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக வந்து இந்த உலகத்தை ரட்சிச்சார், நம்ம மேலே அன்பு செலுத்துனதுனால, அதே மாதிரி நம்மளும் மற்றவங்க மேலே அன்பு செலுத்தி நம்மளால் இயன்ற உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இதோட நோக்கம்.